Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத சமயங்கள்ல இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய மொறு கோதுமை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். பொதுவாவே கோதுமை தோசை எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் फ्रेंड्स இந்த மெத்தட்ல நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரியே செய்ய சொல்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாவும் மொறுமொறுன்னு இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கங்க. இதுல 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை இன்னைக்கு நான் வறுக்காத ரவை தான் பயன்படுத்தியிருக்கேன். எந்த கப்பால நீங்க ரவை அளக்குறீங்களோ அதே கப்பாலே அடுத்தடுத்த பொருட்களினுடைய அளவுகளை அளந்துக்குங்க. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸான பவுடரா அரையாது, கொஞ்சம் அங்கங்க நொறுநொறுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயங்கள்ல அதிகமான நொறுநொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பார்த்து அரைச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதே மிக்ஸி ஜார்லயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பால ரவை அளந்தனோ அதே கப்பாலே அளந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு சேர்க்கிறேன். கடைகளில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா அப்பதான் மாவு நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து வரும். இப்போ இது அரைப்பட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்துதான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிரா சேர்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தயிர் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, தயிர் சேர்க்காமையும் செய்யலாம். ஆனா தயிர் சேர்த்து செய்யும் போது இன்ஸ்டன்டா நீங்க உடனே இந்த மாவை ரெடி பண்ணிட்டு நம்ம ஊத்த ஆரம்பிச்சிடலாம். அப்படி தயிர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவை நீங்க கரைச்சிட்டு 1 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கங்க. சரியா பாத்தீங்கன்னா தோசை மாவு பாத்திரத்துக்கு கரைச்சி எடுத்துங்க. ஆனா ரவை தோசை அந்த மாதிரிலாம் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கும். அந்த மாதிரி மாவு கரைக்காதீங்க. சரியா தோசை மாவு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்ப தோசை கல்லு நல்ல சூடா இருக்கு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு தோசை ஊத்த ஆரம்பிங்க. ஃபாஸ்டா வச்சுட்டு தோசை ஊத்துனீங்க அப்படின்னா தோசை ஊத்தும் போது பெரட்டிட்டு வரும். இந்த மாதிரி வளையமா அழகா வராது. இப்போ இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பதான் தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா வரும். ஸ்லோவா வச்சு தோசை செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது தோசை வேகும் போது ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தலாம். தோசை அருமையா நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்த இன்னொரு டிப்பு, எப்பயுமே அடுத்த தோசை கோதுமை தோசை ஊத்தும் போது மறக்காம ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி தெரிச்சிங்க. எதுக்காக அப்படின்னா நல்ல கல்லு நல்ல ஹீட்ல இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தெரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சமா அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சமா வெங்காயத்தை தடவிட்டோ இல்லைன்னா எண்ணெய் தொட்ட துணியால கொஞ்சமா தடவிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த தோசை ஊத்துங்க. அந்த மாதிரி அந்த எண்ணெய் துணி கொஞ்சம் அதிகமா எண்ணெய் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி எண்ணெய் அதிகமா இருந்துட்டு நீங்க தோசை ஊத்தினாலும் தோசை பெரட்டிட்டு வரும். அதனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. அவ்வளவுதான், நம்முடைய மொறுமொறு தோசை ரொம்ப இன்ஸ்டன்டா ரொம்ப சூப்பரா நல்ல கலர்ஃபுல்லா அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னைக்கு இதை தேங்காய் சட்னியோட தான் தொட்டு சாப்பிட போறேன். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சத்தம் கேக்குதுன்னு. இது தேங்காய் சட்னியோட ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைன்னா கார சட்னி இட்லி பொடியோட சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தட்ல ஒரு முறை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப செய்ய சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ.